என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது அப்படின்னு சங்கீதம் 45:1 பார்க்க முடியும். சில குட் நியூஸை கேட்குறப்போ நம்மளோட ஹார்ட் ஓவர்ஃப்ளோ ஆகுது. அந்த குட் நியூஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பல நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்து காலதாமதாகி ஒரு ஸ்டேஜில் நம்ம அந்த விஷயங்களை மறந்தே போயிருப்போம். ஆனால் காட் பார்த்தீங்கன்னா அதை சர்ப்ரைஸாக நம்ம முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துகிற பொழுது நம்மளோட இருதயம் பொங்குகிறது. இதை வேதத்தில் ஒரு உதாரணமாக பார்த்தோன்னா, யோசேப்பு தன் கூட பிறந்த சகோதரனாகிய பென்யமீனை பார்த்த பொழுது அவனுடைய இருதயம் பொங்கினதுன்னு போடுது. ஏன் அப்படின்னா, பல வருடங்கள் ஆயிடுச்சு. ஒருவேளை இதுக்கப்புறம் நம்ம சகோதரனை பார்ப்போமா பார்க்க மாட்டோமான்ற ஒரு சூழ்நிலையில சர்ப்ரைஸா பென்யமீன் அவர் பார்த்த பொழுது அவருடைய இருதயம் பொங்கி அதை அவர் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றாருன்னா, அதை கண்ட்ரோல் பண்ண முடியாம அவர் ஒரு ரூமை பூட்டி அழுக ஆரம்பிக்கிறார். அதே போலதான் காட் சில சர்ப்ரைஸ் நம்மளோட வாழ்க்கையில பண்ணுகிற பொழுது இதே போலதான் நம்மளுடைய இருதயம் ஆனந்தத்தினாலும் சந்தோஷத்தினாலும் அழுகையினாலும் அதை எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாத ஒரு சந்தோஷத்தினால பொங்கி வழியுது. இதே போல உங்களை தேடி சில நல்ல விசேஷமான செய்திகள் வரும் பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷத்தினால் பொங்கும். God bless you.